டீச்சர்ஸ் யூடிஸ் ப்ளஸில் மாணவர்களின் ப்ரொஃபைல் அப்டேட் செய்யும் முறையை பார்க்கலாம். கூகுளில் udisplus.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணணும். மொபைலில் ரைட் சைடு இருக்கிற 3 கோடை கிளிக் பண்ணுங்க. 3 கோடை கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு கோ கிளிக் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் கேப்சா டைப் பண்ணி லாகின் கிளிக் பண்ணணும். 2024-25 கரண்ட் அகாடமிக் இயர் கிளிக் பண்ணுங்க. ஸ்கூல் ப்ரொஃபைல் வரும். க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே லெஃப்ட் சைடில் மேலே ஒரு ஆரோ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணோம்னா டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். டேட்டாஸ் வேணும்னா மேலே ஒரு ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கூல் நம்ம மொபைலில் செய்யறதுனால இதை பார்க்குறோம். சிஸ்டம் லேப்டாப்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆரோ கிளிக் பண்ணுங்க, ஓப்பன், க்ளோஸ் ஆயிரும். ஆரோ கிளிக் பண்ணுங்க. ஸ்கூல் டேஷ்போர்டு இருக்கும். டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க. ஸ்கூல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம்னா கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல் இதெல்லாமே இருக்காட்டும். இதில் லாஸ்ட்டில் வியூ பார் மேனேஜர் இருக்கு. அதில் வியூ பார் மேனேஜரை கிளிக் பண்ணணும். ஸ்கூல் டேஷ்போர்டு கிளாஸ்க்கு நேராக வியூ பார் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டுடைய நேம் மேலே பாருங்க. ஜிபி அப்படின்னா ஜென்ரல் ப்ரொஃபைல், இபி என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், எஃபி ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல். இந்த 3 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த 3 ப்ரொஃபைல் நம்ம அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 6க்கு செய்ய போகிறோம். 6th A செக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செய்ய போகிறோம். ஆகாஷ்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. இங்கே ரெட் கலரில் இருந்துச்சுன்னா செய்யலைன்னு அர்த்தம். ஸ்டேட்டஸில் நாட் ஸ்டார்டர்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ஜிபிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. ஜிபினா ஜென்ரல் ப்ரொஃபைல். ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், இங்கே ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோட் அப்படிங்கிறது எம்இஸ் ஸ்டூடெண்ட்ஸில் எம்இஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நியூ ஐடி. எம்இஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஐடி தான் ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோடு. நேம், ஆதார் நம்பர், ஆதார் இருக்கிற மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம். சப்போஸ் ஆதார் நம்பர் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் நம்ம டிக் போட்டோம்னா ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்கும். சரி, கரெக்டான ஆதார் நம்பர் சப்போஸ் மாறி இருந்துச்சுன்னா இதுக்கு டிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் கரெக்டாக டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பார்த்துட்டு ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம நேம் டைப் பண்ணணும். ஏன்னா இதுக்கு பிறகு அப்பார் ஐடி அப்படிங்கிற ஜென்ரேட் ஆகும். அப்பார் ஐடியில் ஆதாரும் உடைய நேம் ஆனது லிங்க் ஆகும், வெரிஃபை பண்ணுவாங்க. இங்கே ரெஃபர் ரூலுங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா இதுக்குமே ரெஃபர் ரூல் ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, இது எல்லாமே, டேட் ஆஃப் பர்த்து. அப்பார் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்டுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எதுவுமே மாற்ற முடியாது. கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். மொபைல் நம்பர், மதர் டங்கு. இங்கே சோசியல் கேட்டகரியில் பிசி, எம்பிசி எல்லா கேட்டகரியுமே ஓபிசி அதர் பேக்வேர்டு கிளாஸஸில் வந்துடும். பிசி எம்பிசிலையுமே ஓபிசியில் போடணும். ஓசினா ஜென்ரல் போடணும். எஸ்சி எஸ்டி அந்த இந்த கேட்டகரியை பார்த்து போடணும். மைனாரிட்டி குரூப்பில் ஹிந்துங்கிறது மைனாரிட்டியில் வராது. முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் தான் மைனாரிட்டியில் வரும். ஹிந்து கம்யூனிட்டியாக இருந்துச்சு இல்லைன்னு இது தவிர வேறு ஏதாச்சும் கம்யூனிட்டி இருந்துச்சு 7 நாட் அப்ளிகபிள்ங்கிறத செலக்ட் பண்ணணும். பிபிஎல் அப்படிங்கிறது பிலோ பாவர்ட்டி லைன் பெனிஃபிஷியரி. பிலோ பாவர்ட்டி லைன் பெனிஃபிஷரிஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபுட் சப்சிடிஸு, பசுமை வீடு திட்டம், இது மாதிரி கவர்மெண்ட் சலுகைகள் தருவாங்க. அவங்களுக்கு பிபிஎல் சர்டிஃபிகேட் ஒரு ஐடி கார்டு தந்திருப்பாங்க. அந்த கார்டு இருந்துச்சுன்னா தான் பிபிஎல் பெனிஃபிஷரிஸில் நம்ம எஸ் போடணும். நம்ம ஏஏஒய் அப்படிங்கிறது அந்தியோதயா அன்ன யோஜனா. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட்டு மாதத்துக்கு 35 கிலோ அரிசி தருவாங்க, ஃபுட் கிரெயின்ஸ் தருவாங்க. பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்தியோதயா அன்ன யோஜனா இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு ரேஷன் கார்டு பார்த்தோம்னா NAAY அப்படிங்கிறது இருக்கும். இருந்துச்சுன்னா தான் இங்கே இது போடணும். AAY இருந்துச்சுன்னா தான் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கும். பிலோ பாவர்ட்டி லைனுக்கு எஸ்ன்னு போட்டால் தான் இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண முடியும். AAY ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டூடெண்ட் பிலோ பாவர்ட்டி பெனிஃபிஷரிஸ் இல்லை, ஆனால் இங்கே நோ போடுறோம். ரேஷன் கார்டு பார்க்குறோம். ரேஷன் கார்டில் AAY இல்லை, பிலோ பாவர்ட்டி பெனிஃபிஷரியும் இல்லை. ஸோ இதுவும் நோ, இதுவும் நோ. இது நோ போட்டால் இது செலக்ட் பண்ண தேவை. எஸ்ன்னு போட்டால் தான் இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். வெதர் பிலாங்ஸ் டு EWS. EWSனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஆண்டு வருமானம் 2 லட்சத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்க்கணும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படிங்கிறது ஆண்டு வருமானம் 2 லட்சத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படிங்கிறது SC, ST, OBC. OBCங்கிறது BC, MBC எல்லாமே சேர்ந்து OBC. அது மாதிரி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டிஸ், ஆர்பன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களாம் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் வருவாங்க. இதுக்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து என்ட்ரி போட்டுடலாம். அதாவது ஓசியை தவிர மீதி உள்ளவங்க எல்லாமே. இந்த ஸ்டூடெண்ட் MBC கம்யூனிட்டி, ஸோ டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் வரும். ஓசி கம்யூனிட்டியை தவிர மீதி எல்லாருமே டிஸ்அட்வான்டேஜ் குரூப் தான். ஸோ இங்கே எஸ் போட்டுடலாம். CWSN அப்படிங்கிறது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீடு, மாற்றுத்திறனாளி குழந்தைகள். மாற்றுத்திறனாளி குழந்தை ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நம்ம இங்கே எஸ் போடணும். இது நார்மல் சைல்டு, நல்ல சைல்டு. ஸோ நோ போடுறோம்.
இங்கே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே எஸ்ன்னு போட்டு அவங்க என்ன டைப் ஆஃப் சப்போஸ் இங்கே மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் காட்டணும். பிளைண்ட்னஸ்ஸாக, ஹியரிங் இம்பேர்மெண்ட்டாக, லோ விஷனாக, ஸ்பீச் லாங்குவேஜாக, என்ன குறைபாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த சைல்டு நார்மல் சைல்டு, நல்ல சைல்டு, ஸோ நோ. அதுமாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தை டைப் செலக்ட் பண்ணணும், அவங்களோட பெர்சன்டேஜ் போடணும். இங்கே நோனா எதுவுமே போட வேண்டியதில்லை. வெதர் த ஸ்டூடெண்ட் இஸ் இந்தியன் நேஷ்னல், எஸ். அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், அதாவது ஸ்கூலுக்கே வராமல் ஒரு வருஷமாக அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கே வரவே இல்லை, எந்த ஸ்கூலுமே அவன் படிக்கலை அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்னாக இருக்கும். அவுட் ஆஃப் ஸ்கூல் சைல்டில் இல்லை, நார்மல் சைல்டு, ரெகுலராக இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, ஸோ நோ போடுறோம். இங்கே 1 இயராக ஸ்கூலுக்கு லாஸ்ட் இயர் ஸ்கூலுக்கே வரலைன்னா தான் இங்கே எஸ் போட்டால் தான் இங்கே மெயின் ஸ்ட்ரீம்டான்னு இங்கே செலக்ட் பண்ண வரும். நார்மல் சைல்டு நோ போடுறோம், இங்கே ஆப்ஷன்ஸ் வராது. பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், பிளட் குரூப் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம ப்ளஸ் போடணும். சப்போஸ் இல்லை, இன்ன வரைக்கும் அவங்க பிளட் குரூப் என்னென்னு தெரியல, வாங்கலை அப்படின்னா அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரிசல்ட் வில் பி அப்லோடட் சூன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். சர்டிஃபிகேட் இருக்குது, ஸோ A+. எல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணணும். இங்கே ஜென்ரல் டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், க்ளோஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் ப்ரொஃபைல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேவ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணலாம். கீழே என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைலுங்கிற இதையும் கிளிக் பண்ணலாம், நெக்ஸ்ட்டுங்கிறத இங்கே கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணோன்னா என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் வரும். அட்மிஷன் நம்பர் இந்த ப்ரெசன்ட் ஸ்கூலில் அட்மிஷன் நம்பர் போடணும் 7077. இதில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியலனா பக்கத்தில் ப்ளூ கலர் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் காட்டும், அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சரி ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி போடலாம். அட்மிஷன் டேட்டு கிளாஸ் 6th ஸ்டாண்டர்டு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மீடியம், என்ன மீடியமோ அந்த மீடியமாக செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் குரூப் ஸ்டடீட், அந்த ஸ்டூடெண்ட்டில் தமிழ் மீடியங்களோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன மீடியம், இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன லாங்குவேஜ்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது லாங்குவேஜ் குரூப், தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜும் சொல்லி தருவாங்க. இது ஹையர் செகண்டரி கிளாஸஸ்க்கு மட்டும், +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் 4.2.4 A B போடணும். ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் ஆஃப் ஸ்கூலிங், இதை நம்ம கிளிக் பண்ணும்போது அதே ஸ்கூல்லே 5th ஸ்டாண்டர்ட் 6th எல்லா கிளாஸும் அதே ஸ்கூல்லையே லாஸ்ட் இயர் படிச்சிருந்தாங்க அப்படின்னா கரண்ட் ஸ்கூல், சேம் ஸ்கூல் ஆர் கரண்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணணும். வேறு ஸ்கூலில் படிச்சு ப்ரீவியஸ் இயர் வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா ஸ்டடிட் அட் அதர் ஸ்கூலு. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி கிளாஸஸ்க்கெல்லாமே எங்கேயுமே படிக்கலை, நம்ம ஸ்கூல் தான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன், இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் படிக்கலை அப்படின்னா நாட் ஸ்டடிங்கிறத செலக்ட் பண்ணணும். அண்டர் கிரேட் இது போடணும். இது அதர் ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே அட்மிஷன், ஸோ அதர் ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதர் ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணதுனால கீழே எல்லாமே ப்ரீவியஸ் ஸ்கூலானது ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியில் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் நன்னு இருந்துச்சுன்னா இதில் உள்ளது எதுவுமே ஃபில் பண்ண தேவையாகிறது ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் ஸ்கூலானது ப்ராக்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் 6th ஸ்டாண்டர்ட், ப்ரீவியஸ் இயரில் 5th, அட்மிட்டட், இது ஒன்லி ஃபார் ப்ரைவேட் ஸ்கூல், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலானது ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கடா இல்லை ரெகுலராக நன்னா அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதில் ஆர்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்டின்னு போடணும், மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நன்னு போடணும். கவர்மெண்ட் ஸ்கூல், ஸோ இதில் நன்னு. லாஸ்ட் இயர் ப்ரொமோட்டடு, லாஸ்ட் இயர் வாங்கின மார்க்கு, லாஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸு, இதெல்லாமே ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டியில் ப்ரீவியஸ் ஸ்கூல் என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை நம்ம ப்ரெசன்ட் ஸ்கூலில் தான் போட்டிருப்போம், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவ்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். என்ரோல்மெண்ட் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஜென்ரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் முடிச்சிட்டோம். இப்போ ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வெதர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் டு த ஸ்டூடெண்ட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கன்னா ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், ஃப்ரீ யூனிஃபார்ம்லாம் இருக்கும். சப்போஸ் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கவர்மெண்ட் தரலை, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இங்கே நோன் போடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுங்களாம் இங்கே எஸ் போட்டு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், ஃப்ரீ யூனிஃபார்ம் இல்லை, என்ன வசதிகள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எஸ் போடணும். CWSN மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தால் தான் நம்ம இங்கே எஸ்ன்னு போடணும். மாற்றுத்திறனாளி குழந்தை இல்லை அப்படின்னா இங்கே நோ போடணும். மாற்றுத்திறனாளி குழந்தை இல்லை, நார்மல் சைல்டு, ஸோ இங்கே நோ போடுறோம். இங்கே 4.3.2 மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு ஃபெசிலிட்டிஸில் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண முடியலை. ஏன் செலக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம ஜென்ரல் ப்ரொஃபைலில் பாருங்கள்,
ஜெனரல் ப்ரொஃபைலில் 4.1.17ல் வெதர் சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இங்கே நோன் போட்டதுனால அங்கே சிடபிள்யூஎஸ்என் ஃபெசிலிட்டிஸ் எஸ்ஆனோ எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லாத ஃப்ரீஸ் ஆகிருக்கு. சப்போஸ் இங்கே சிடபிள்யூஎஸ்எனுக்கு இங்கே எஸ்ன்னு நம்ம போட்டிருந்தோம்னா அங்கே ஃபெசிலிட்டிஸில் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு வரும். இங்கே நோன் போட்டது ஆப்ஷன்ஸ் வரல, இங்கே எஸ்ன்னு போட்டால் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம இப்போ ஃபெசிலிட்டிஸ் ப்ரொஃபைல் தான் சொல்லிடுறோம். ஸோ அது மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். நார்மல் சைல்டு நோன் போட்டோம், அதனால தான் இங்கே ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண வரல, போட வேண்டியது இல்லை. ஸ்டூடெண்ட் ஹேஸ் பின் ஸ்க்ரீன் ஃபார் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதில் டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டிஸ் வித் ரீடிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், வாசிக்கிறதுல குறைபாடுகள் இருந்துச்சு. இப்போ சா அப்படிங்கிறத வாசன் வாசிப்பாங்க, டபிள்யூன்னு வாசிப்பாங்க, மாற்றி வாசிச்சாங்க, வாசிக்கிற சிரமம் இருந்துச்சுன்னா டிஸ்லெக்ஸியா. டிஸ்கிராஃபியாங்கிறது எழுதுறதுல சிரமம். இப்போ டபிள்யூன்னு தப்பாக வாசிச்சா டிஸ்லெக்ஸியா, டபிள்யூ மாதிரி எழுதுறாங்க, வாசுனா சான்னு எழுதுறாங்க, ஒரு ஹேப் லெட்டர் ஒரு ஸ்மால் ஹேப் லெட்டர், இல்லைன்னா இடம் விட்டு விட்டு எழுதுறாங்க, இல்லை ரொம்ப நெருக்கி எழுதுறாங்க அப்படின்னா டிஸ்கிராஃபியா, எழுதுறத சிரமம் டிஸ்கிராஃபியா. டிஸ்கால்குலியானா மேக்ஸ் சம்மந்தப்பட்ட குறைபாடு. கற்றல் மேக்ஸில் சிறியது பெரியது எண்கள் பொருட்கள் இந்த கூட்டல் பெருக்கல் வகுத்தல் குறியீடில் குழப்பம், மேக்ஸில் நம்பர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனே குழப்பம், அதனால் மேக்ஸில் குறைபாடு இருந்துச்சுன்னா டிஸ்கால்குலியா. இந்த டைப்பில் ஏதாவது ஒன்று குழந்தைகள் இருந்தாங்க, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தான் அதை என்ட்ரி பண்ண. ஸ்டூடெண்ட்டு நார்மல் சைல்டு, நல்லா படிக்கக்கூடிய குழந்தை, அதனால் கற்றல் குறைபாடு இல்லை நோன் போடுறோம். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு போட்டு இந்த 3ல் எதுன்னு செலக்ட் பண்ணணும். சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து வெதர் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்க்ரீன்டு ஃபார் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னா புற உலக சிந்தனை இல்லாமை, சமூகத்தோடு தொடர்பு கொள்வதிலையும் பேசுவதிலையும் சிரமம் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் கண்ணை நம்ம பேசும்போது கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்வாங்க, செய்கிறது எல்லாமே கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் செக் பண்ணி சர்டிஃபிகேட் தருவாங்க, ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டில் இருந்துச்சுன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ங்கிறது நம்ம போடணும். புற உலக சிந்தனை ஆட்டிசம் சைல்டு இருக்கான்னு ஐடி கார்டு இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா நோன் போட்டுருங்க. நார்மல் சைல்டு ஸோ நோ. அடுத்து வெதர் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் பின் ஸ்க்ரீன் ஃபார் அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், அதாவது கவனச்சிதறல் குறைபாடு. கவனக்குறைவு அதாவது அது நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு. மாணவர்களுக்கு கவனச்சிதறல் இருக்குல்ல, கிளாஸ் ஒரு இடத்துல இல்லை, கவனிக்கிறது சரியாக குறைபாடு இருக்குது, திட்டமிடாமல் செயல்படுறாங்க, கவனக்குறைவு இருக்குது அப்படின்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அப்படின்னா இங்கே எஸ் போடுங்க, சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இங்கே நோ போடணும். நார்மல் சைல்டு ஸோ இங்கே நோ. இதுலேயும் குறைபாடு இல்லை, நார்மல் சைல்டுங்க குறைபாடு இல்லை. எஸ்எல்டிக்கு நோ, ஆட்டிசம்க்கு நோ, அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட்டுக்கு நோ. அடுத்து வெதர் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் ஆஸ் எ கிஃப்டட் டேலண்டட், நல்லா படிக்கக்கூடிய கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா இங்கே எஸ் போடுங்க. டஸ் த ஸ்டூடெண்ட் டேலண்டான ஸ்டூடெண்ட்னா எஸ் போடணும். அப்பியர் இன் எனி ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ், நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ், ஒலிம்பியாடு போயிருக்கிறாங்கன்னா நாங்கள் எஸ் போடணும், இல்லை ஸோ நோ. என்சிசி என்எஸ்எஸ் ஸ்கவுட்ஸ் சேர்ந்துருக்காங்கன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. டிஜிட்டலி ஹேண்ட்லிங் டிஜிட்டல் டிவைசஸ், சிஸ்டம், மொபைல், லேப்டாப் இதெல்லாமே நல்லா ஒர்க் பண்ண தெரியும், ஸ்டோர் பண்ணுறது சேவ் பண்ணுறது தெரியும் அப்படின்னா எஸ் போடணும், இல்லைன்னா நோ போடுங்க. ஸ்டூடெண்ட்டோடைய ஹைட்டு வெயிட்டு என்ட்ரி போடணும். ஸ்கூல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்ஸ் டு ஸ்கூல், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம அப்ராக்சிமேட்டாக போடணும். பிட்வீன் 3 to 5 kilometers எவ்வளோ தூரமோ அதை பார்த்து நீங்கள் போடுங்க. கம்ப்ளீட்டட் ஹையர் எஜுகேஷன் லெவல் ஆஃப் ஃபாதர் மதர் லீகல் கார்டியன், ஃபாதர் மதருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, அம்மா அப்பா எவ்வளோ படிச்சிருக்காங்க, 5th வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா ப்ரைமரி, 8th வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா அப்போ ப்ரைமரி, 10th வரைக்கும்னா செகண்டரி, 12th வரைக்கும்னா ஹையர் செகண்டரி, காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க, இல்லை 12th விட அதிகமாக படிச்சிருக்காங்கன்னா மோர் தென் ஹையர் செகண்டரி. இது வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போனதே இல்லை, எழுத பிடிக்க தெரியாதுன்னா நோ ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க பேரண்ட்ஸ் 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணணும். ஃபெசிலிட்டிஸ் டேட்டா ஹாஸ் பின் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை நெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம், சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொஃபைல் எல்லாமே காட்டும், ப்ரீவியூ காட்டும். கடைசி ஜென்ரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் இந்த 3 முடிச்சிட்டோம். இப்போ ப்ரொஃபைல்
ப்ரீவியூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஆஃப்டர் வெரிஃபைங் ஆல் த ஃபீல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா யூசர் நீட் டு ப்ரொசீட் த கம்ப்ளீட் டேட்டா. இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கம்ப்ளீட் டேட்டா செக் போடணும். சப்போஸ் இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா மறுபடியும் இதில் மேலே உள்ளதில் கிளிக் பண்ணி கரெக்டான டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் ப்ரொஃபைல் ப்ரீவியூ போய் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். நம்ம என்ட்ரி போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா உள்ளே போய் நம்ம ப்ரொஃபைலில் போய் எடிட் பண்ணிக்கிடணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் ஹையஸ்ட் கிளாஸ் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே கம்ப்ளீட் டேட்டான்னு இருக்கும். கம்ப்ளீட் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். ஆர் யூ சார் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் த டேட்டான்னு கேட்கும். ஓகே கிளிக் பண்ணணும். டேட்டா கம்ப்ளீட்டட் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்த ஸ்டூடெண்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணணும். ஓகேனா ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிட்டு பேக் டு ஸ்கூல் டேஷ்போர்டு போடுறோம். ஸ்கூல் டேஷ்போர்டு போயிட்டோம். இதில் ஸ்கூல் டேஷ்போர்டில் 6th நேராக வியூ பார் மேனேஜருங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது லாஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம செஞ்சு ஃபஸ்ட்டு நாட் ஸ்டார்டட் ரெட் கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண எல்லாமே க்ரீன் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இல்லை இந்த ஐக்கானை பார்த்தோம்னா நமக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிடலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம ப்ரிவியூவை பார்த்து செக் பண்ணிக்கிடலாம். ரைட் சைடில் மேலே ஆரோ இருக்கும். அந்த மொபைல் சிஸ்டத்தில் செஞ்சோம், லேப்டாப்பில் செஞ்சோன்னா விசிபிளாக இருக்கும். மொபைலில் செய்கிறதுனால மேலே லெஃப்ட் சைடில் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கூல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி கிளாஸு செக்ஷன்ஸ்க்கு நேராக வியூ பார் மேனேஜர் கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய ஜென்ரல் ப்ரொஃபைல் 3மே நம்ம கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணணும். ப்ரொஃபைல் வியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் டேட்டா கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி அனைத்து மாணவர்களுக்கும் செய்ய வேண்டும். ஒரு ஸ்கூல்ஸில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 100 மாணவர்களுக்குமே நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.